தாத்தா வந்து விஜய் காவேரி விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. நல்லதோ கெட்டதோ விஜய்க்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு. காவேரி வரும் அவனோட லைஃப்பில் வந்துட்டா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பிரியவே கூடாது. அதுக்கு ஏதாவது நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு தாத்தா முடிவெடுக்கிறாரு. தாத்தா வந்து விஜய் கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி காவேரிக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே எதுவும் இல்லையே தாத்தா அப்படின்னு, ஐயோ இவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்லைப்பா காவேரி ரொம்ப கவலையாக இருக்கா. இதை நினச்சி எனக்கும் கவலையாக இருக்குது. காவேரி வந்து முகத்தில் வந்து சிரிப்பே இல்லைப்பா. அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கின்னு வளைய வளைய வந்துட்டுருக்க பொண்ணு. இன்றைக்கி அது முகத்தில் சிரிப்பே இல்லை, ஒரு மாதிரி இருக்குப்பா, என்னன்னு கொஞ்சம் விசாரி. உனக்கு தெரியாமல் இருக்காதே. இங்கே பாரு காவேரி நீ விரும்பி தானே கல்யாணம் பண்ணியிருக்க. ஆமாம் தாத்தா நிஜமாக தான். அப்போ எப்படிப்பா வந்து அவள் வந்து மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து தாத்தா சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை தாத்தா அவங்க அக்கா வந்து பீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ வந்து அங்கிள் வந்து அவங்கள திட்டாரு. அதனால தான் காவேரி ஒரு மாதிரி இருக்கா. இங்கே பாரு சொன்னால் கேளுப்பா, நீ தான் அவளை விட்டு கொடுக்காமல் இருக்கணும். ஆனால் நீயே விட்டு கொடுத்துட்ட. இங்கே பாரு அவங்க வீட்டு சொந்தக்காரங்களை நீ தான் பார்த்துக்கணும். அவள் கூட பிறந்தவங்கலேருந்து அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா? அவங்களுக்கு பையனே கிடையாது, நீ தான் பையன். அது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னோடனே, கல்யாணம்னா என்ன தெரியுமாப்பா, 2 வீடும் இணையர் தான்ப்பா கல்யாணம். நீங்கள் 2 பேரும் எப்படியோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால் வந்து அப்படியே வந்து விட முடியாது. அதனால தான் நாங்களும் வந்து உங்களை சேர்த்துக்கிட்டோம். ஆனால் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நீ தான்ப்பா அனுசரித்து போகணும். காவேரி கூட நீ நல்லா வாழணும்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், புரியுதா அப்படின்னோடனே, ஒருவேளை உனக்கு காவேரிக்கும் உனக்கும் வந்து எதுவும் பிரச்சனைலாம் இருக்கா அப்படின்னோடனே, ஐயோ தாத்தா அதெல்லாம் இல்லை, நான் வந்து பண்ணுறேன் தாத்தா, இதுக்கப்புறம் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விடுறாரு. அடுத்து வந்து ஐயோ இந்த பிரச்சனை வேறு மாதிரி போதே, தாத்தா எதுவும் சந்தேகப்படுறாரு, உடனே காவேரி ஏதாவது சரி பண்ணுமே பேசி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. ஆனால் காவேரி வந்து அவர்கிட்ட பேச தயாராகவே இல்லை. வேறுமே வந்து அவர் வந்தோடனே, அவர் வரதுக்கு முன்னாடி வந்து அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ தூங்குற மாதிரி தான் நடிக்கிற அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, நான் படுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு. குட் நைட் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறா, முகத்தை வந்து மூடிட்டு தூங்கிடுறாங்க. என்ன இவ இப்படி பண்ணுறாளே, வேறு ஒரு டைம் வந்து நான் எதாவது பண்ணலாம்னு நினச்சாலும் தாத்தா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். இவங்க என்ன பண்ணுறாங்க, குமரன் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி ஆர்டர் எடுத்துடலாங்க, அதே மாதிரி நிறைய ஆர்டர் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, இல்லை கங்கா திடீர்னு எங்கே போகிறது ஆர்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இதே மாதிரி தான் நம்ம போயிட்டு கேட்போம் ஃபாதர்கிட்ட, அவர் ஏதாவது சொல்லுவார்ல அப்படின்னோடனே, தச்சு குத்த துணிக்கு காசே ஒன்றும் வரல ஃபாதரா கிட்ட, அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு அப்படியே இதை பற்றியும் கேட்டுட்டு வாங்கன்றாங்க. சரின்ற